நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறைய காமெடி தானே நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி உங்களால் சிரிக்காமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியும். மக்களை மகிழ்வித்து மகிழ்கிறதாம்பா எங்களுக்கு வேலையே. ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான். அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். சிரிக்கக்கூடாது, பல்லு தெரியக்கூடாது, கண்ணை மூடிக்கூடாது, வேற எங்கேயா பார்க்கக்கூடாது, பர்ஃபார்ம் பண்ணுறவங்களை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ரவுண்டுக்கு போகலாமா? ஸோ இவங்க 3 பேரையும் சிரிச்சா போச்சு ரவுண்டில் சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சார் மோசமானவன் சார். கோவம் வச்சு என்ன பண்ண வந்துடாது. சிரிச்சிருங்க. ரொம்ப கோவக்காரு சார். சிரிச்சிருங்க. தலை தலை வேணாம் தலை. சொல்றதை கேடுது தலை. சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். போலாம். அனைவருக்கும் வெல்கம் பேக். சார் இன்னும் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள வெல்கம் பேக்கா? அனைவருக்கும் ஆயில் பாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோ அம்மா கம்பி ஆள விடுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்க போவது நடந்து கொண்டு இருப்பது நடக்கவே நடக்காதது என்ன. என்ன அங்க என்ன பாக்குற? இல்ல 3 பேர் சிரிக்கிறாங்களாம் பார்த்துக்கிறேன். அவர்கள் சிரிப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் இங்கே நாம் ஒரு எபிசோடு கூட பண்ண முடியாது. கரெக்டா சொன்னீங்க சார். இப்படி குறுக்கே பேசினால் நான் என்னுடைய டயலாக்கை மறந்து விடுவேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆரம்பத்து ஒரு டைலாக மறந்துட்டேன், ஞாபகம்தா? அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டயலாக் மறந்து இதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். இருக்கட்டும். அதாவது சேலத்திற்கு அருகே உள்ள கொல்லிமலை அடிவாரத்தில் சுமார் 450 வருடங்களாக ஆள் நடமாட்டமே இல்லை. சார் மலை அடிவாரத்தில் எங்க சார் ஆள் நடமாட்டம் இருக்கும்? உங்களுக்கு ஆள் நடமாட்டம் வேணும்னா டி நகர் ரங்கநாதன் தெருக்கு வாங்க, கூட்டம் ஜேன்னு இருக்கும். அது ஏன் சார், இப்ப பாரிஸ்ல பொருள் காட்சி போட்டுருக்கானா, செம்ம கூட்டமா, அங்க போங்க. அவ்வளோ ஏன் மெரினா பீச்சுக்கு வாங்க, காதலர் கூட்டம் பிச்சுக்குது. அது ஒண்ணு சார், பல்லாவரம் சந்தை போட்டுருக்கான்னு பாத்தியா, செம்ம ஜே பலவளவனுக்கு அப்படியே அங்க போங்க. இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்ல ஆயா நடமாட்டம் இல்லைன்னு ஏன் சொல்லுகிறீங்க? இப்படிப்பட்ட புத்திசாலிகள் ஒரு பக்கம் பேசிக்கொண்டு இருந்தாலும் நீ ஒரு பக்கமா இரு அப்படியே. அதாவது பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில், நான் மாமியார் விடுதா? பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குட்கிராமம். சார் பொள்ளாச்சியே குக்கிராமம் தானே சார்? சூப்பர் பங்க. அந்த குட்கிராமத்தில் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி உலாவதாக ஊர் மக்கள் உளறுகிறார்கள். நீ உளராத பேசு. அதை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய குழுவில் சுமார் 20 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு ராஜபாளையம் அவர்கள் இதை எப்படியோ மோப்பம் பிடித்து கொண்டு அந்த கிராமத்துக்கு சென்று அங்கேயே ஒரு 3 நாட்கள் டேரா அடித்து அந்த மக்களிடம் உறவாடி வாயாடி கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு வகையா போராடி ஒரு காட்சியை பதிவு செய்து வந்துள்ளார். அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்ப்போம். இது ஐயோ அம்மா கம்பி வாயம் மூடுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே நடக்காதது என்ன. அப்படியே போயிட்டாரா? ஐயோ வணக்கம், நான் தான் உங்கள் ராஜபாளையம். இன்றைக்கி ஆயில் பாத் சொன்ன பகுதியில் தான் நாம் நின்றுட்டுருக்கோம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறதா ரொம்ப வதந்திகள் கிளம்பிகிட்டு இருக்கு. வாங்க இந்த ஊர் மக்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உனக்கு தனியாக சொல்லுமா? தனியாக சொல்லாதீங்க, இந்த காஞ்ச மிளகா கடலப்பருப்பு அந்த மாதிரி சொல்லுங்க, வீட்டில் இல்லை. சார் உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் காத்தமுத்து. காத்தமுத்து. உங்கள் பேர் சார்? குபார் முத்து. காத்தமுத்து குபார் முத்து, 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா சார்? பங்காளிங்க. ஓ பெங்காலியா நீங்கள்? சாரி சார். ஏய் கருங்காலி நாயே, பங்காளி. ஓ சாரி சார். சார் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக அந்த கிராமத்தில் இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் சார் இருக்கிறேன். ஓகே, நீங்கள் சார்? ஆனால் பொறக்காத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். ஏய் காமெடி வரணுன்றதுக்காக வேற எதெல்லாம் சொல்ல வரா? இல்லை இப்படி பேசினா காமெடி வரும். செருப்பு தான் வரும். யார் உனக்கா? குபாரமுத்து வாயப்புத்து. இந்த பகுதியில் ஒரு அமானுஷ சக்தி சுத்துறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் 2 பேரில் யார் பார்த்துருக்கா? சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். நான் பார்க்கல, அவன் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன கை தூக்குங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் நான் பார்த்துருக்கேன் சார். இந்த ஊரில் அமானுஷ சக்தி ஏவல் பிசாசெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் அந்த அமானுஷ சக்தி ஏவல் பிசாசோட நான் பேசிகிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க?
ஏவல் பிசாசுக்கிட்ட பேசினுக்கிறீங்களா? இந்த மூஞ்ச பாருங்க, ஏவல் பிசாசு மாதிரி இல்ல? சார் இத்தனை வருஷமா பழகுறேன், இவன் ஏவல் பிசாசுன்னு எனக்கு தெரியாம போச்சு சார். ஒரு காட்டேரிக்கு எப்படி ஏவல் பிசாச தெரியும்? ஏய், எங்க ஊர்ல வந்து எங்களையே கலாயிரியா? என்ன பேசுறான் இவன்? அவனாயிட்ரா. என்ன பேசுறான்? சார் இப்போ கரெக்டாக வர பாருங்க சார். நீங்கள் தான் அந்த அமானுஷ சக்தியை பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார். நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சார் அதை பற்றி. சார் லாஸ்ட் மந்த்து மிட் நைட் ஒரு 12 o'clock நான் ஆஃபீஸ் விட்டு வந்திருந்தேன். வந்துட்டு என் வீட்டுக்கிட்ட வந்து ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போனேன். பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன். என்னடா சார், இவன் பக்கா லோக்கல் சார். நீங்கள் கேமராலாம் எடுத்துன்னு வந்தீங்களா, அதனால டிவியில் மூஞ்சி தெரியுன்னு இங்கிலீஷ்லாம் பேசுகிறான். 30 வருஷமா கல்யாணம் ஆமாக்குது நாய். பொண்ணி வேணா கொடுத்தா வெயிட் பண்ணுறான். அவன் புழுவான், அதெல்லாம் நம்பாதையும் சொல்லிட்டேன். என்ன குபாரமுத்து, காத்தமுத்து உங்களை இப்படி சொல்கிறாரு? சார் அது குடிக்கார நாய் சார். குழந்தைங்கெல்லாம் ஏமாற்றி குடிச்சுருக்கு. இது இப்போ கூட டிவிலேருந்து வந்திருக்கீங்களா, உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லி மீட்ரு போட்டு குடிக்கலான்னு பார்த்துன்னு திட்டுக்கோட்டு. என்ன காத்தமுத்து, குபாரமுத்து உங்களை இப்படி சொல்கிறாரு? நீ என்ன சொல்ற? எங்களை பேட்டி எடுக்க வந்தியா இல்ல போட்டு கொடுத்து சண்டை மூட்டி உள்ளான்னு வந்தியா? சார் இப்போ கரெக்டாக வந்துட பாருங்க சார். சார் நீங்கள் தான் அந்த ஏவல் பிசாசை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா. அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா அந்த ஷூ ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போன சொன்னேன் இல்லையா, ஆமாம் சார். போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு படுத்தேன் சார். படுத்த உடனே பின்னாடி யாரோ டமாலிட்டு வச்சாங்க சார். கனவு கண்டிருப்பீங்க சார் நீங்கள்? இல்லையே, வெளியில் வந்து ஊந்தனே. அது பிரம்ம. அம்மா, ராத்திரி 12 மணிக்கு பக்கத்து வீட்டில் போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி ஒதுக்காம என்னடா பண்ணுவான்? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் பெரியபாளையம் என்ற கிராமத்தில் ஒரு வெள்ளை நிறத்தில் உருவம் பூட்டிய கதவை திறந்து கொண்டு கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்திலே என்ற பாடலை பாடிக்கொண்டே வெளியில் வருகிறது. ஒரு 5 நிமிடங்கள் கழித்து அதே வெள்ளை உருவம் சொல்லிட்டாலே அவ காதலை என்ற பாடலை பாடிக்கொண்டே மறுபடியும் அந்த வீட்டுக்குள் சென்று மறைகிறது என்று ஊர் மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் புகார் கூறுகிறார்கள். இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய, இதை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய குழுவை சேர்ந்த திரு ராஜபாளையம் அவர்கள் ஒரு காட்சியை பெரியபாளையத்திலிருந்து பதிவு செய்து வந்துள்ளார். திரு ராஜபாளையம் அவர்களே, இப்போ நம்ம ஆயில் பாத் சொன்ன அந்த பகுதியில் தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கோம். இந்த கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு நேரடியாக அந்த கிராமத்து மக்கள்கிட்ட நம்ம விசாரிப்போம். சார், இந்த பகுதியில் வந்து பூட்டின வீட்டில் ஒரு வெள்ளை உருவம் கூகுள் பாடிட்டு வெளில போகிறதாகவும் திரும்பி உள்ளே போகிறதாகவும் சொல்கிறேன். டேய் என்கிட்ட கேட்டா, அதை பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு நாள் நைட்டு ஒரு ஆவி மாதிரி ஒரு வெள்ளை உருவம் சார் ஒரு வீட்டுக்குள்ள. அப்படியே ஒரு பாட்டு, கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்கு இன்னொருத்தி போற கவில, அப்படியே பாடினே வெளியே வருது சார். வெளியே வந்து ஒரு 5 நிமிஷத்தை காணும் சார். உடனே ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டால அவ காதல, அப்படியே பாட்டு உள்ள போய் கதவு போட்டு உள்ள ஓடிச்சு சார். அப்போ அமானுஷ சக்தி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமா சார். ஏய், அந்த அமானுஷ சக்தி எல்லாம் ஆணி பிடுங்குற சுத்தி இல்ல, எங்க அம்மாவோட சித்திடா. எனக்கு சின்னாயா வேணும்டா. எங்க கேமராமேன் கூட போய் பார்க்கும்போது ஒரு வெள்ளை உருவம் தடி எடுத்துட்டு துரத்திருக்கேன். டேய், ஒரு கிழவி நைட்டு கொல்லை பக்கம் ஒதுக்குப்புறமா போகும்போது கேமரா எடுத்துட்டு போனா துரத்தாம என்னடா பண்ணா? ஏண்டா உங்களுக்கு ஒரு வேலையில் வாடா. டேய், எங்க ஊர்ல குழாவுல தண்ணி வரல, லைட்டு எரியல, ஏன் பள்ளம் தோண்டானுங்க ஒன்றும் மூடல. அதுக்கெல்லாம் உங்களை எத்தனையோ தடவை கூப்பிட்டோம், மனுவெல்லாம் போட்டோம். எவனாவது கேமரா எடுத்துட்டு வந்தீங்களாடா? ஒரு கிழவி ஒதுக்குப்புறமா போறதுக்கு கேமரா எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? உங்களடா சொல்லுது. இந்த பேய் தோலை விட இந்த நாய் தோல் அதிகமாகுது. டேய், இனிமே இந்த ஊர் பக்கம் உன்னை பார்த்தேன், ஊர் பக்கம் வருவேன். வரமாட்டேன் சார். போ, வெளியே போ. அம்மா எங்க அவரு எங்க? வாங்க சார், வாங்க சார். பேசுனி. இந்த வாரம் 2 அமானுஷ லுங்கிகளை பார்த்தோம். லுங்கிகள் இல்ல, அது சக்திகள். நான் வளர்றேன். இந்த வாரம் 2 அமானுஷ சக்திகளை பார்த்தோம். அதாவது ஒரு புறம் அது அமானுஷ சக்தி என்றும், இன்னொரு தரப்பினர் அது அவங்க ஆயாவோட சித்தி என்றும் கூறுகிறார்கள். சுத்திங்கடா. இப்படி 2, அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது காந்தி பிறந்த மண். நாம் அனைவரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடும், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் தம்பி போல் இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புவார்கள். இதை தான் நானும் சொல்கிறேன். இந்த வாரம் 2 அமானுஷ சக்திகளை பற்றி பார்த்தோம். இதை போல் அடுத்த வாரமும், அதாவது அமெரிக்காவில் பரீட்சை எழுதும் பேய், இதை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். அதே போல் ரஷ்யாவில் பியூட்டி பார்லருக்கு செல்லும் பெண்களுக்கு மேக்கப் போடும் பேய்,
பொதுவாகவே பியூட்டி பார்லருக்கு செல்லும் பெண்கள் பொதுவாகவே பேய்களை போலதான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு, பியூட்டி பார்லருக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு பேய் மேக்கப் போடுவது என்பது ஒரு அமானுஷ்ய சக்தி தான். அப்படிப்பட்ட அந்த சக்தியை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, முடிஞ்சது சார். இப்போ வந்து ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஏமா பழனி, எந்த தைரியத்தில் சார் பக்கத்தில் அப்படி போற? அவர் ஜூஸ் போடுறது பக்கா. பழனி ஜூஸ் சாப்பிட்ருப்போம், ஒன்றும் கொஞ்சம் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து திவாகர், சிங்கப்பூர் தீபன், பழனி அண்டு அமுதா வாணன் இவங்க 4 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரையும் நாங்கள் தான் சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அத்தாட்சிக்காக நலாஸ் ஆப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை உங்கள் 4 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வழங்குறோம். எப்படி இங்கே வந்து வாங்கிக்கிறீங்களா?